ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா 360. நான் உங்க விஜய் டாமினிக். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வம்பு அப்படிங்கிற ஒரு டேக் வந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல சிம்பு அப்படிங்கிற ஒரு பேரை வைப்பாங்க. சொல்லப்போனால் சிம்புனாலே வம்பு தான்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து படப்பிடிப்புக்கு வர்றதா இருக்கட்டும், அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்துல வந்து சக ஹீரோக்களோடையும், அந்த டைரக்டர் கூடயும் வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், அதே நேரம் அந்த படத்துல நடிக்கக்கூடிய, அந்த படத்த தாண்டி இருக்கக்கூடிய நெறைய ஹீரோயின்ஸோட கிசுகிசுக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே சிம்பு பெயர்கள்லாம் வந்து பதிவானது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் வந்து நெறைய விஷயங்கள் அடிபட்டு அவரோட பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், கெரியர்ன்னு சொல்லி எல்லாத்துலயுமே பல அடிகள் வாங்குனதுக்கு அப்புறமா ஆட்மேனா மிகப்பெரிய கம்பேக் குடுத்து, இப்ப அவரோட கெரியர்ல பயங்கரமான ஃபோக்கஸ்டா ஒரு பக்கம் இருக்காரு. ஒரு பக்கம் சிம்பு வந்து அந்த வம்புங்கிற டேக் லைனை விட்டு போயிட்டு அவரோட கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணாலும், அந்த வம்புங்கிற டேக் லைனுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எப்படி வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த உலக நாயகன் சொல்லி அந்த ஒரு பட்டத்துக்கு வேற வேற ஆட்களை நம்ம மாத்துறோமோ, கண்டிப்பா அந்த வம்பு, அதுக்கப்புறம் இந்த கிசு கிசு இது மாதிரியான ஒரு இடத்துக்கும் கண்டிப்பா இன்னொரு ஆள் மூவ் ஆவாங்க. ஸோ அப்படியா நிறைய பெயர்கள் சேர்ந்து தள்ளிவிடப்பட்ட ஒரு பெயர் தான் தனுஷ். அவர் தப்பு பண்ணாரா பண்ணலையா, அவர் வந்து கரெக்டா இருந்தாரா இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நான் வரல. ஆனா அண்மையில பாத்தீங்க அப்படின்னா இன் ரீசென்ட் டேஸ் தனுஷ் அவர்களோட பெயர் வந்து நல்ல நடிகர், நல்ல ப்ரொடியூசர், நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி பல நல்ல ஷேடோஸ் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் அதிகமான கிசுகிசுப்புலையும் அதிகமான பிரச்சனைகள்லையுமே தனுஷோட பெயர்கள் தொடர்ந்து வெளியே வரதை நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து கிடைக்கக்கூடிய எல்லா மேடைகள்லையுமே அவரோட ஆன்மீக வாழ்க்கையும், அவர் வந்து எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு, ஸோ சினிமாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே அவர் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி இப்போ தான் ராயன், அதுக்கப்புறமா கேப்டன் மில்லர் இது மாதிரியான படங்கள் மூலமாக வந்து அவரே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. அவரோட பர்சனல் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு பக்கம் தனுஷ் வந்து அவரோட கெரியரில் ஒரு பக்கம் இப்படி ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ் அ சிங்கரா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லிரிக் ரைட்டரா, டைரக்டரா, ப்ரொடியூசரா நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கென் கரன்ராஸ் போன்றவங்களெல்லாம் வந்து ஒரு ஏடியா சேர்த்து விடுறதுன்னு சொல்லி நம்ம தனுஷ் அவர்கள் பல பேரோட வாழ்க்கையில நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா நம்ம சுசித்ரா அதுக்கப்புறம் சில பேர் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தனுஷோட இன்னொரு ஃபேஸ், இதுதான் வந்து தனுஷோட ஒரு டார்க் சைடு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸோட வச்சு கிசுகிசுக்கப்படக்கூடிய பல விஷயங்களையும் நம்ம பார்த்திருப்போம். அப்படியா பாத்தீங்கன்னா அண்மையில மறுபடியும் தனுஷோட பெயரை எடுத்து ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லரோட லான்ச் ஈவெண்ட்ல தான். ஸோ கொட்டுக்காளி திரைப்படம் நமக்கே தெரியும், சிவகார்த்திகனோட ப்ரொடக்ஷனான எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் தயாரிக்கப்பட்டு வெளிவர ஒரு படம் தான். இந்த படத்தில் வந்து பரட்டாசுரி ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தை வந்து ஆல்ரெடி கூழாங்கல் எடுத்து அதே இயக்குனர் தான் இயக்குறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியிட்டு அதுக்கான லான்ச் ஈவெண்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்டில் நடக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் வந்து சிவகார்த்திகேயனும் மிஷ்கின் அவர்களும் பேசுகிற ஒரு பேச்சு வந்து ரொம்ப சர்ச்சையை உண்டாக்குது. ஸோ அந்த சர்ச்சையை பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு விதமாக எடுத்துக்கலாம். முதல்ல சிவகார்த்திகேயன் பேசினது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த கூழாங்கல் படம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது, அது என்னென்ன மாதிரியான அவார்ட்ஸ் வின் பண்ணது அப்படிங்கிற ஒரு ஸ்பீச்லாம் ஒரு பக்கம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த படம் கொட்டுக்காளி தன்னை எப்படி இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய கேள்விகள் வருது. அஸ் ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரெஸ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லார்ட்டும் வந்து பல கேள்விகள் வருது. ஸோ பல கேள்விகளுக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்னை யாருமே வளர்த்து விடலை. நிறைய பேர் சொல்றாங்க என்னை வளர்த்து விட்டாங்க, பட் என்னை யாருமே வளர்த்து விடலை. அது மாதிரியான ஆள் நான் கிடையாது. என்னோட திறமையால தான் நான் வளர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சிவகார்த்திகேயன் பதிவு பண்றாரு. ஸோ இதை இங்க அவர் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும் ரொம்ப நாளா தனுஷ்கும் சிவகார்த்திகேயனுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய மீடியாஸ் பேசிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் காசிப்ஸா, நிறைய பேர் பொய் தகவல்கள் எல்லாம் வந்து பரப்புனதாகவும் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை தனுஷ் அவர்கள் பொறுத்துக்க முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் சிவகார்த்திகேயன் தனுஷும் எங்களுக்குள்ள அப்படி கிடையாது, நாங்கள் நல்ல நட்பு வட்டத்தில் தான் இருக்கோம்னு சொல்லி பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் விழாக்கள்லையும் அவங்க வந்து ஹக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக பேசிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஜோவியல்ஸை அவங்க காட்டிட்டு தான் இருக்காங்க. பட் பிட்வீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. நம்மளுக்குலாம் தெரியும் ரெமோ படம் வந்தப்போ அந்த படத்தை வந்து வெளியிடாமல் நிறைய பேர் சதி பண்ணுறாங்கன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ஸ்டேஜில் அழுவார். அவர் அழுதப்போ கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்படியாப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிளை சிவகார்த்திகேயன் கொடுக்குறே தனுஷ் தான்ப்பா, இது உனக்கு தெரியுமாப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. பட் ஒரு 1.5 வருஷம் போனதுக்கப்புறம் நமக்கே தெரிஞ்சிருச்சு அப்படியாப்பட்ட ஸ்ட்ரகிளை சினிமாவில் சிவகார்த்திகேயனுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு. ஸோ அந்த இடத்துலமே தனுஷ் மேலே இருந்த ஒரு அலிகேஷன் பொய் அப்படிங்கிற நமக்கு தெரியும். பட் இது வந்து கொட்டுக்காளியில் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, யாருக்குமே நான் வாய்ப்பு கொடுத்தேன், மற்றவங்களை நான் வாழ வச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கான இடத்துலேயே நம்ம கிடையாது. இப்போ சொல்ல போனால் கொட்டுக்காளி படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக சூரிய வந்து சிவகார்த்திகேயன் வாழ வச்சதாவோ, அந்த கொட்டுக்காளி படத்தோட இயக்குனர் சிவகார்த்திகேயன் வாழ வச்சதாவோ அர்த்தம் கிடையாது.
அவங்களோட திறமை என்கிட்ட பணம் இருக்கு, அப்படி இல்லையா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நான் இடத்துல இருக்கேன்னு தான் சொல்லணுமே தவிர நான் வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லலை அப்படின்னு ஒரு விஷயத்த சிவகார்த்திகேயன் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அஸ் அ ப்ரூவ்டா என்ன பேசுறாங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வந்து எந்த ஒரு படம் பண்ணாலும் தனுஷை வச்சு அந்த பூஜை போடுறதா இருக்கட்டும், ஒரு வில் விஷரா தனுஷ் வச்சிருந்தார் சிவகார்த்திகேயன். பட் இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு. ஏன்னா நமக்கே தெரியும், அவர் மெரினான்னு ஒரு படம் பண்ணாரு, அது எவ்வளோ ஷைன் ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு, நல்ல ஃபேம் கிடைக்குது. அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு படத்தில் தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனை நம்பி பணம் போட்டு ஒரு படம் எடுக்கிறார். இதை வந்து சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், என் மேலே தனுஷார் வச்ச நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை அப்படிங்கிற ஒரு படம் வருது, அதுவுமே தனுஷ் வந்து உண்டர்பார் ஃபிலிம்ஸ்ல இந்த படம் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக அயலான் விசஸ் கேப்டன் மில்லர் ஒன்றா ரிலீஸ் ஆகும்போதே சிவகார்த்திகேயன் வந்து தனுஷ் கூட போட்டி போறால வளர்ந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு பேச்சை கொண்டு வந்தாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் வந்து தனுஷ் கூட போட்டி போடுறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட 2 படங்களும் போட்டியாக வருதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதை அவர் சொன்னார் தான், சொல்லாமலாம் கிடையாது, அவர் சொன்னார். ஆனால் அதை இன்னொரு ஆங்கிள்லேருந்து எப்படி எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட இருந்து போனதுனால தான் சிவகார்த்திகேயன் வளர்ந்தாருன்னு சொல்லி விஜய் டிவி ஒரு பக்கம் வந்து அதிகமாக பெருமை பேசுகிறதாவும் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. லைக் அது வந்து ஒரு பர்டிகுலராக சொல்லணும்னா விஜய் டிவி அப்படிங்கிறத தாண்டி அவர் எந்தெந்த ஷோலெல்லாம் ஹோஸ்ட் பண்ணாரோ, அவர் எந்தெந்த ஷோலையெல்லாம் வந்து காம்படிட் பண்ணாரோ, எந்தெந்த ஷோலையெல்லாம் அவர் பங்கெடுத்துக்கிட்டாரோ, அந்த ஷோக்கான ஷோ ப்ரொடியூசர்ஸ், அதுக்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதுக்கான டைரக்டர்ஸ் மட்டுமே சிவகார்த்திகேயனோட வெற்றியை சொந்தம் கொண்டாடுறதாகவும் ஒரு பக்கம் பேச்சுக்கள் இருக்கு. இப்படியாப்பட்ட பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் நீங்கள் நடத்தின ஷோ மூலமாக நான் சினிமாவில் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கி இப்படி செட்டில் ஆகலை, நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதனால தான் இவ்வளோ செட்டில் ஆகிருக்கேங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தனுஷாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களே தவிர வாழ்க்கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சிவகார்த்திகேயன் எனக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஸோ சிவகார்த்திகேயனோட பேச்சு ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. இதை நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மிஷ்கின் அவர்களோட பேச்சு நமக்கே தெரியும். தலைமை ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச்சுக்கோ, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கோ, ஈவெண்ட்டுக்கோ கூப்பிட்டோம் அப்படின்னா அவர் படத்தில் கூட வந்து அவர் அவ்வளோ பேச மாட்டார். ஆனால் வேற டைரக்டர்ஸ் எடுக்கக்கூடிய படங்களில் வந்து ஆகா ஊகோன்னு புகழ்ந்து தள்ளுவார். அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அவர்கிட்டே போய் கேளுங்களேன், சார் அந்த படம் பார்த்தீங்களான்னு, அது ஒரு படமா, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இப்படியா மிஷ்கினோட பேச்சு எப்போதுமே நம்ம வந்து ஒரு நூல் பிடிச்சி பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்கினோட படங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னா மிஷ்கினோட டைரக்ட் செய்யப்பட்ட படங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறத விட மிஷ்கின் நடிக்கக்கூடிய படங்களுக்கு அஸ் ஆக்டராக மிஷ்கினுங்கிற நிறைய ரசிகர்கள் வந்துட்டாங்க. அந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த கொட்டுக்காளி படத்தை இயக்கிறதுக்கு முன்னாடி கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த டைரக்ட் பேசிகிட்டு இருந்தார். நான் கேட்டேன், அடுத்து என்ன படம் எடுக்க போகிறேன்னு. நான் வந்து கொட்டுக்காளின்னு ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் உடனே கேட்டேன், மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டேன். மியூசிக் டைரக்டர்லாம் யாரும் இல்லை, இனிமேல் தான் பார்க்கணும்னு சொன்னான் அப்படின்னு. அதை சொன்னோடனே மிஷ்கின் மைண்ட் வாய்ஸில் என்ன போயிருக்கு அப்படின்னா, யார் அவன் எவ்வளோ ஆட்டிடியூட் பிடிச்சவனா இருக்கான், இவன் எப்படி சினிமாவில் ஜெயிக்க போகிறான்னு நினச்சேன் அப்படின்னாரு. பட் அதெல்லாம் தாண்டி நான் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தது மூலமாக என்னை வந்து செருப்பாலே அடிச்சிட்டான் அப்படின்னு. ஸோ அதை சொன்னோடனே எல்லாம் என்ன அவர் டக்கு நல்லா பேசிட்டு இருந்தா திடீர்னு ஒருமையில் பேசுகிறார் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது, கொட்டுக்காலு மாதிரியான ஒரு படத்தை எல்லாருமே வந்து தேட்டரில் பார்க்கணும், அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கறதுக்காண்டி என்னை என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன், என்னை வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நீங்கள் வந்து நிர்வாணமாக டான்ஸ் ஆட சொன்னாலும் நான் ஆடுவேன் அப்படின்னு. நிர்வாணமாக டான்ஸ் ஆடுறதுங்கிறது நான் வந்து கொஞ்சம் மரியாதை கருதி இப்படி சொல்லியிருக்கேன். பட் நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃபான வேர்டில் சொல்லியிருக்காரு, எல்லா ட்ரெஸ்ஸையுமே ரிமூவ் பண்ணிட்டு வந்து ஆடுவேன் அப்படிங்கிறத அப்படியே கொஞ்சம் கலோக்கியல் தமிழில் சொல்லிட்டாரு. இதை சொன்னோன்னே எல்லாருமே பார்த்து பக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இயக்குநர்கள் தொடர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசும்போது கொட்டுக்காளி நல்ல படம், டைரக்டர் வந்து நல்லா எடுத்திருக்காரு, கூழாங்கல் சூப்பராக எடுத்தார், அதோட ஒரு படி கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொட்டுக்காளி எடுத்திருக்காரு. இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். நான் பாராட்டுற அளவு இந்த படம் இருக்குது, இல்லைனா என்னோட நண்பர்களான வெற்றிமாறனாக இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், இவங்களாம் வந்து பாராட்டுற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு சொன்னால் அதுவே ரொம்ப மிகையானது. ஏன்னா வந்து மிஷ்கின் மேலே அஸ் டைரக்டராக நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், அவரோட ரசனைக்குள்ளே இருக்கக்கூடிய படத்தை நம்ம எப்போதுமே ரசிப்போம். அப்படின்ற பட்சத்தில் இப்படியாப்பட்ட ஒரு பேச்செல்லாம் எடுத்து வைக்கும்போது ஒரு நல்ல ஒரு பிச்சில் இருக்கக்கூடிய டைரக்டர் எதுக்கு இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை இந்த பக்கம் போகுது. ஆக மொத்தம் மிஷ்கினோட பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சிருந்தேன், பட் சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறமா நம்ம மிஷ்கின் அவரோட கண்டென்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு 2 அப்டேட் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் அண்மையில் அவரோட ரோல்ஸ் ராய்ஸ் காரை வித்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸஸ் இப்போ பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நயன்தாரா அவங்கள்ட்ட இருந்து எல்லா காரையுமே விற்றாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வந்து டொயோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹை எண்டான லக்ஸுரி கார் வாங்குறதுக்காண்டி தான் மற்ற கார் எல்லாத்தையும் வித்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காரை நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக தான் நிப்பாட்டினாங்க. ஸோ விஜய் அவரோட ரோல்ஸ் ராய்ஸ் கார் விற்றதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, விஜய் வந்து அவ்வளோதான் கோட் அப்படிங்கிற ஒரு படம் முடிச்சிட்டாரு. இப்போ கடைசி 69 அப்படிங்கிற ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த 69வது படத்துக்கு அப்புறமா அவர் படம் நடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தேகம்.
இப்போ அண்மையில பார்த்தீங்கன்னா, அவர் 69வதாகவே கண்டிப்பா படம் நடிப்பாரா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 2024 முடிய போது 25, 26ல எலக்ஷன் வரப்போகுதுல்ல. அப்ப இந்த ஒரு கட்டத்துல இருக்கும்போது அவர் வந்து அந்த படம் நடிப்பாரான்னு சந்தேகம் வர்றப்ப தான், விஜய் கிட்டத்தட்ட அவரோட அரசியல் பயணத்துக்கே ரெடி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமா இருந்தது இந்த ரோல்ஸ் ராய்ஸோட விற்பனை. ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அஸ் ஆக்டரா அவர் வந்து பயங்கர லக்ஸூரியஸா தன்னை வந்து ஒரு மில்லியனரா வெளியில காட்டிக்கிறதுக்கான ஒரு பிம்பமா இருக்கும் அப்படிங்கிறத கருதுனதுனாலேயே, அவரோட ரோல்ஸ் ராய்ஸையும், அவரோட வால்வோ அப்படிங்கிற காரையும் 2 சொகுசு காரையுமே வித்துக்கிறாரு. இத வித்ததுக்கப்புறம் நெறைய பேர் வந்து ட்ரோல்லாம் பண்றாங்க. என்ன விஜய்ட்ட வந்து காசு இல்லையா? எதுக்கு கார விக்கிறாரு? கார வித்து சாப்பிட போறாருன்னு பல பேர் பல விதமா கிண்டல் பண்றாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இப்ப அண்மையில ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வித்ததுக்கு அப்புறமா, அதாவது லக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி இருக்கு. அதுலேருந்து எல்டி, அதாவது எல்டி அண்ட் எல்எம் அப்படிங்கிற ஒரு காரை வந்து வாங்கியிருக்காரு. இந்த காரோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2,50,00,000 வரைக்கும் ஒர்த்தா இருக்கும். இந்த கார் கிட்டத்தட்ட இனோவா கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து அப்படி இருக்கும். அது மாதிரியான ஒரு லக்ஸூரியஸான கார் தான். ஸோ இந்த காரை பார்த்தீங்கன்னா அதிகமாக பொலிட்டீஷியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்ற பட்சத்தில் தளபதி அஸ் அ பொலிட்டீஷியனா இனிமேல் அவரை தன்னை வெளியில காட்டிக்க விரும்ப ஆரம்பிச்சிட்டார். நமக்கே தெரியும். இப்போ ரோல்ஸ் ராய்ஸ்ல போனீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து உங்களை நெக்ஸ்ட் டோர் பார்ப்பாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு இனோவா கார்லையோ இது மாதிரியான காரில் போகும்போது இது வந்து பெரிய ஒரு லுக்காக தெரியாதுங்கிற ஒரு பட்சம் அவருக்கு இருந்திருக்கும். ஆர்எல்ஸ் வந்து அவர் கூட இருக்கக்கூடிய நிறைய நலம் விரும்பிகள் தானே இப்போ அவரை வழி நடத்துறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சார் நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ்லாம் கொடுத்துட்டு இது மாதிரியான கார் வாங்குங்க, அப்போ தான் உங்களை வந்து எல்லாருக்குமான தலைவராக பார்ப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனால வந்து விஜய் அவர்கள் ரோல்ஸ் ராய்ஸையும் வால்வோவும் கொடுத்துட்டு இந்த லக்ஸஸ் காரை வாங்கியிருக்காரு. இதனால இந்த காரை வித்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தங்கலான் பற்றின ஒரு அப்டேட் தான். இந்த தங்கலான் வந்து ஒரு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரஞ்சித் அண்மையில் ஆம்ஸ்ட்ராங் அவரோட படுகொலையை எதிர்த்து பல மேடைகளில் பேசினது அவருக்கே வந்து எதிராக திரும்பிடுச்சு. ஸோ தங்கலானுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, பல பக்கம் எதிர்ப்புகள் இருக்கு. தங்கலான் படம் நல்லா இல்லை, அதனால தான் இவ்வளோ மார்க்கெட்டிங்கில் பண்றாங்க, இவ்வளோ இடங்களை கூவுறாங்க, நம்ம விக்ரமோட பேச்செல்லாம் அதனால அப்படி இருக்கு இப்படி இருக்கு நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்தாலுமே இதெல்லாம் உடைக்கிற விதமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, விக்ரமோட இந்த தங்கலான் படம், அதாவது பாரஞ்சித் இயக்கத்துல விக்ரம் நடிச்ச இந்த தங்கலான் படம் தமிழ்நாடு ரைட்ஸ் மட்டும் 25 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கு. இதோட 25 கோடி ரூபாய் பெரிய விஷயமா? தளபதி படம்லாம் 80 கோடி 100 கோடிக்கு விற்கிது நீங்க கேட்கலாம். பட் விக்ரமோட கெரியர்ல அதிகமான ரைட்ஸ் போன ஒரு படம்னா அது கண்டிப்பா தங்கலான் தான். லாஸ்ட்டாக அவர் நடித்த கோப்ரா படம் கூட 17 கோடிக்கு தான் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு தமிழ்நாடு ரைட்ஸ். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கோடிக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ 25 கோடிக்கு ரைட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை முழுசாக பார்த்து அந்த படத்தோட அவுட், அதுக்கப்புறமா அந்த படத்தோட சக்ஸஸ் ரேசியோ அதோட பிஸ்னஸ்லாம் மெஷர் பண்ணி தான் இந்த ஒரு ரைட்ஸ் போகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக மொத்தம் தங்கலான் பற்றின எவ்வளோ காசிப்ஸ் வந்தாலும் எவ்வளோ வதந்திகள் வந்தாலும் அது சற்று வதந்தியே. படம் வந்து பயங்கரமா பாரஞ்சித் ரெடி பண்ணியிருக்காரு, பயங்கரமா கொடுக்க போறாரு. விக்ரமும் பயங்கரமா அந்த படத்துல வந்து நடிச்சு பிரசன்ட் பண்ணி அவரோட அவுட்டை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத இந்த ரைட்ஸ் மூலமாவே நம்ம ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாரஞ்சித் டீம் அண்ட் விக்ரமன் டீம் இவங்க எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. ஓவராலா இன்னைக்கு 360ல பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், மிஷ்கின், விஜய், அதுக்கப்புறமா விக்ரம் இவங்களை பத்தின நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதை பத்தின எதனா கமெண்ட்ஸ் இருந்தது, இல்லைனா இதை பத்தின எதனா தாட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து கருத்து பெட்டியில உங்களோட கருத்தை சொல்லிட்டு போயிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜெய் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.